ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையலறை. இன்றைக்கி நம்ம நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் சோறு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சிக்கன் கிரேவி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் என்ன மாதிரி ஸ்டைலில் செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் ஒன்றாவே செய்யலாம். இப்போ நான் நெய் சோறு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டிஷ்க்குமே தேவை, அதுவுமே நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ரெண்டு சைடுமே பாத்திரம் நம்ம ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சோறுக்கு வந்து நெய் கொஞ்சம் போட்டுட்டு, நெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு பட்டை லவங்கம் மட்டும் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து நான் ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 வெங்காயம் வந்து அரைஞ்சி நான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை லவங்கு ஏலக்காய் போட்டு வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் கிட்ட நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் நான் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சோறுக்குமே நான் நல்லா வெங்காயம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நெய் சோறுக்கு வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது, தயிர் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த தயிர் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து ரெண்டுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து பீர்க்கங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், சிக்கன் அரிஞ்சு வச்சுருக்கேன். பீர்க்கங்காய், சிக்கன், உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கின பிறகு பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வதக்கின பிறகு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு நெய் சோறுக்காக. அதில் வந்து நான் 1 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா. நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும் நெய் சோறுக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள், தக்காளி போட்டால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த நெய் சோறோட கன்சிஸ்டன்சி அப்படியே வரும். தக்காளி போட்டால் அது வேறு விதமான ஃப்ளேவராக மாறிடும். இப்போ வந்து நல்லா அந்த தயிர் வதங்கின பிறகு நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ண பிறகு அந்த நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவிக்காக பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து சிக்கன் நல்லா வதங்கி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவிக்காக, அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பீர்க்கங்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வந்து விட்டுருக்கோம். அது வந்து வத்திட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி கூட வந்து நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை, 1 கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே போட்டு அந்த தக்காளி கூட நல்லா நம்ம வதக்கணும். வதங்கின பிறகு அந்த தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு வந்து நெய் சோறுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரிசி நான் களைஞ்சி வச்சது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி அந்த நெய் தண்ணியோட நல்லா வந்து கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சிடலாம். கொதி வந்த பிறகு தான் சிம்மில் வைக்கணும், நடுவில் சிம்மில் வைக்கக்கூடாது. நல்லா கொதி வந்த பிறகு அந்த அரிசியில் நல்லா சூடு ஏறிட்ட பிறகு நம்ம வந்து தம் போட்டோன்னா அரிசி சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த அரிசி கூட நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் சேர்ந்து திரும்ப நல்லா கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்காக
தேங்காய் வந்து நான் ஒரு அரை முடி தேங்காவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி மேலே இருக்க தோல் இருக்கும் இல்லையா தேங்காயில், அந்த ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரௌன் கலரை எடுத்தோன்னா அந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அது வந்து கிரேவியில் ஆட் பண்ணும்போது அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த தேங்காயோட அந்த ப்ரௌன் கலரோடு ஆட் பண்ணோன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் வந்து அந்த தேங்காவை எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். தனி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இது என்னது மிளகுத்தூள் இல்லை மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய், சோம்பு, மிளகு இது 3மே வந்து போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவியில். அது கூட நம்ம இதை போட்டு அதுவுமே அந்த ஜாரை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப அதை வந்து இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா போட்டு மசாலாவை கிண்டி விட்டு நம்ம சூடு ஏறினோடனே சிம்மில் வச்சிட்டோன்னா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டேன், அதனால் கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் கொஞ்சம் வந்துருச்சு பாருங்கள் அழகாக. அப்புறமா இங்கே பாருங்கள், சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுட்ட பிறகு நம்ம வந்து மூடி போட்டுட்டு வெயிட் அது மேலே வச்சு எடுத்துட்டோன்னா சாப்பாடு வந்து